ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அல்ஜிப்ராவில் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் இந்த செக்ஷனில் உள்ள தியரம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா, லெட் எஸ் ஈக்குவல் டு v1 v2 எக்ஸெட்ரா vn இஸ் அ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் இன் v if and only if there exists a vector vk belongs to s such that vk is linear combination of the preceding vectors v1 v2 etc vk minus 1. ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக தியரம் என்னது அப்படின்னா, எஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். லீனியர்லி டிபெண்ட்டாக எப்போ இருக்கும் அப்படின்னா, அதில் உள்ள விகே அப்படிங்கிற இந்த வெக்டாரை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டார்ஸாக வந்து நம்ம எழுத முடியணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம்னா, எஸ்ஸை வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணுவோம். ஸோ லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் நமக்கு தெரியும்ல. டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேர் எக்ஸிஸ்ட் scalars alpha 1 alpha 2 etc alpha n not all 0 such that alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc alpha n vn is equal to 0. இதுதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷனை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தேர் சப்போஸ் v1 v2 etc vn ஆர் லீனியர்லி டிபெண்ட்னா அந்த டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்லிடலாம்னா, தேர் எக்ஸிஸ்ட் alpha k not equal to 0 such that summation of alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc alpha k vk is equal to 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ஃபா கே விகேவோட வேல்யூ என்னது கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். தட் மீன்ஸ் எப்படி அப்படின்னா, alpha 1 v1 plus alpha 2 v2, just a minute, alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc alpha k vk is equal to 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது. alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc alpha k minus 1 vk minus 1 plus alpha k vk இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. இதில் ஆல்ஃபா கே விகேவை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டுட்டு போகணும். அப்போ மைனஸ் ஆல்ஃபா 1 v1 மைனஸ் ஆல்ஃபா 2 v2 எக்ஸெட்ரா மைனஸ் ஆல்ஃபா கே மைனஸ் 1 விகே மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ விகேங்கிறது உங்களுக்கு என்னது அப்படின்னா 1 பை ஆல்ஃபா பவர் கே அப்படின்ட்டு போடுவோம். தட் மீன்ஸ் ஆல்ஃபா கே இன்வர்ஸ் அப்படி இன்ட்டு இந்த டேர்மை வந்து அப்படியே எழுதிக்கிடுவோம். ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா கே இன்வர்ஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு v1 அப்படின்ட்டு கிடைக்கும். மைனஸ் ஆல்ஃபா கே இன்வர்ஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு v2 அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் ஆல்ஃபா கே இன்வர்ஸ் ஆல்ஃபா கே மைனஸ் 1 இன்ட்டு vk மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம என்ன எழுதிட்டோம் அப்படின்னா, இந்த vkங்கிறத வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2 எக்ஸெட்ரா vk மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதிட்டோம். ஸோ vkங்கிற வெக்டரை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2 எக்ஸெட்ரா vk மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதிட்டோம். அப்போ எஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆகும். கான்வர்ஸ் பார்ட்டில் சப்போஸ் நம்ம விகேவை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டார்ஸாக எழுத முடியுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். தட் மீன்ஸ் இந்த விகேவை வந்து ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே மைனஸ் 1 விகே மைனஸ் 1ன்னு எழுத முடியுதுன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, எஸ்ஸை வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ விகே ஈக்குவல் டு இதுன்னு இருக்குதா, அப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, உங்களுக்கு இது எல்லாம் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆல்ஃபா 1 v1 மைனஸ் ஆல்ஃபா 2 v2 எக்ஸெட்ரா மைனஸ் ஆல்ஃபா கே மைனஸ் 1 விகே மைனஸ் 1 இது எல்லாமே இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். இந்த விகே அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் விகே அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 0 டேர்ம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 0 இன்ட்டு விகே ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 இன்ட்டு விகே ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ட்டு 0 இன்ட்டு vn அப்படின்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து, அப்போ
என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் n எலமெண்ட்ஸ் எழுதிட்டோமா. தட் மீன்ஸ் ஆல்ஃபா 1 v1 alpha 2 v2 plus etc alpha n vn is equal to 0 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. பட் நாட் ஆல் ஆல்ஃபாஸ் வந்து 0. ஏன்னா இந்த ஆல்ஃபா இதனோட ஆல்ஃபா கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ ஆல்ஃபா கே நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஸ்ஸுங்கிற செட்டை வந்து நம்ம லீனியர்லி டிபெண்ட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா நாட் ஆல் ஆல்ஃபாஸ் வந்து 0 அப்படிங்கிறதுனால. அப்போ கான்வர்ஸில் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா விகேவை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டார்ஸாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா எஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தியரம் 2.1.1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா in V3 of R let S is equal to 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1, 1, 1, 1. ஸோ அப்போ 1 வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி எழுத முடியும் அப்படின்னா இதை மாதிரி எழுத முடியும்ல 1 0 0 + 0 1 0 + 0 0 1 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் 1, 1, 1 தான் கிடைக்கும். அப்போது விகேங்கிறத வந்து நம்ம லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டார்ஸ் தான் வந்து எழுத முடியுது. அதனால கொடுத்துருக்கிற இந்த செட்டை வந்து நம்ம லீனியர்லி டிபெண்ட் செட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அதாவது இங்கே 4 வெக்டார் செட் ஆஃப் வெக்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த 4வது வெக்டாரை 3 வெக்டாரோட அடிஷனாக நம்ம எழுதிட்டோம். அதனால் கொடுத்துருக்கிற செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட் மேலே உள்ள தியரம் படி நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா let V be the vector space over the field F, let S equal to V1 V2 etc Vn, L of S is equal to W, then there exists linearly independent subset S dash of S such that L of S dash is equal to W அப்படின்ட்டு. ஸோ என்னது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஸுங்கிறது வந்து V1 V2 etc Vn, L of S is equal to W அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம L of S dash is equal to W அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வேறு S dashங்கிறது வந்து சப்செட் ஆஃப் S. இதுதான் இந்த தியரம். L of Sனால் நமக்கு என்னென்னு தெரியும், லீனியர் ஸ்பேன் அப்படிங்கிறது. ஸோ லீனியர் ஸ்பேன்னா லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். ஸோ L of S is equal to Wனா L of S dash is equal to W அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம S equal to V1 V2 etc Vn அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதில் எஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா L of S is equal to then there is nothing to prove. ஏன்னா L of S is equal to W அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிட முடியும். அதனால் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சப்செட் ஆஃப் அ லீனியர்லி இண்டிபெண்ட் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்செட் ஆஃப் அ செட் இஸ் சப்செட் ஆஃப் அ லீனியர்லி இண்டிபெண்ட் செட் படி லீனியர் இண்டிபெண்ட்ங்கிறதுனால எஸ் டேஷும் லீனியர்லி இண்டிபெண்ட் ஆகும். எஸ் டேஷ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா L of S dash is equal to W அப்படிங்கிறத வந்து நோன் தியரம் படி சொல்லிட முடியும். ஸோ இந்த கேஸ் வந்து ஆப்வியஸ். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்ட்டு எடுக்கும். லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா லீனியர்லி டிபெண்ட். லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்ததுன்னா மேலே உள்ள தியரத்தை அப்ளை பண்ண முடியும். அப்போ விகேங்கிற ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் அதை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டார்ஸாக எழுத முடியுங்கிறது தான் மேலே உள்ள தியரம். So let Vk be the first vector in S which is the linear combination of preceding vectors அப்படிங்கிறத வந்து மேலே உள்ள தியரம் படி நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிடுவோம். S வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா. இப்போது S1 அப்படிங்கிற ஒரு செட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். S1ங்கிற செட்டு என்னது அப்படின்னா இந்த விகேவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதக்கூடிய செட்டு. அதாவது V1 V2 எக்ஸெட்ரா VK -1 இருக்கும், VK +1 இருக்கும். இடையில உள்ள VK மட்டும் இருக்காது. ஸோ VKவை மட்டும் ரிமூவ் பண்ணி எழுதக்கூடிய செட் வந்து S1. தட் இஸ் S1 இஸ் அப்டைன்டு பை டெலிட்டிங் த வெக்டர் VK ஃப்ரம் S. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா L of S1 இஸ் ஈக்குவல் டு L of S அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். சின்ஸ் S1 இஸ் சப்செட் ஆஃப் S, S1ங்கிறது வந்து சப்செட் ஆஃப் S இங்கேயே சொல்லிட்டோம். S1 இஸ் அப்டைன்டு பை டெலிட்டிங் த வெக்டர்
vk from the set s அப்படின்ட்டு. ஸோ s1 வந்து சப்செட் ஆஃப் எஸ்ன்னு இருக்கிறதுனால பை நோன் தியரம் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இதனோட லீனியர் ஸ்பேன் வந்து இதனோட லீனியர் ஸ்பேனுக்கு சப்செட் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அப்போ L of S1 is subset of L of Sன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கான்வர்ஸ் ப்ரூவ் பண்ணால் போதும். L of Sங்கிறது வந்து சப்செட் ஆஃப் L of S1 அப்படிங்கிறத மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா லெட் V belongs to L of S அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு V belongs to L of S1 அப்படிங்கிறத சொன்னால் போதும், நமக்கு வந்து ப்ரூஃப் முடிஞ்சுது. ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா V belongs to L of S அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ V belongs to L of S அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னா V1 V2 எக்ஸெட்ரா Vnங்கிறது தான் வந்து எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ். அப்போது L of Sல இருக்குது அப்படின்னா லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியுங்கிறது தெரியும். அப்போ Vயை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா α1 V1 ப்ளஸ் α2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஒரு இடத்துல வந்து αk Vk அப்படிங்கிறது இருக்கும். அகைன் ப்ளஸ் எக்ஸெட்ரா αn Vn அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். Now Vk is the linear combination of the preceding vectors. இதுதான் நம்ம முதல்லயே அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். Vkவை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரெசீடிங் வெக்டர்ஸாக எழுதலான்னு. அப்போ Vkவை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா β1 V1 ப்ளஸ் β2 V2 எக்ஸெட்ரா βk-1 Vk-1 அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா இதை இங்கே மேலே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு V என்னவாகும் அப்படின்னா ஏற்கனவே V இஸ் ஈக்குவல் டு α1 V1 ப்ளஸ் எக்ஸெட்ரா αk இன்ட்டு Vkன்னு இருக்குதா. Vkக்கு பதிலாக வந்து நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னா வந்து β1 V1 எக்ஸெட்ரா βk-1 Vk-1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா αn Vn அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் V can be expressed as linear combination of vectors of S1. Vயை வந்து linear combination of S1ஓட வெக்டர்ஸ். S1ல V1 V2 எக்ஸெட்ரா Vn தானே இருக்குது. அப்போ V1 V2 எக்ஸெட்ரா Vnோட லீனியர் காம்பினேஷனாக Vயை வந்து நம்மளால் எழுத முடிஞ்சிருச்சா. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா V belongs to S1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ நமக்கு என்னது கிடைக்கும்னா V belongs to L of S1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம V belongs to L of Sன்னு எடுத்தோம். V belongs to L of S1 அப்படின்ட்டு கிடச்சிருச்சா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா L of Sங்கிறது வந்து சப்செட் ஆஃப் L of S1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஏற்கனவே L of S1 subset of L of Sன்னு சொல்லிட்டோம். therefore L of S is equal to L of S1 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இப்படி கிடைச்சதுக்கப்புறம் S1 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சப்செட் ஆஃப் அ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட், அதனால ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் S1 லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு S2ங்கிற இன்னொரு சப்செட் வந்து நம்ம எடுப்போம். அதுக்கு மேலே உள்ள ப்ராசஸை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் S' அப்படிங்கிற ஒரு சப்செட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் L of S' is equal to W அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இந்த தியரத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிறது வந்து V1 V2 எக்ஸெட்ரா அப் டு Vn L of S is equal to W அப்படின்னா நம்ம L of S' is equal to W அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். எஸ்ஸுங்கிறது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்துச்சுன்னா S' சப்செட் ஆஃப் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா சப்செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். அதனால S' லீனியர்லி இண்டிபெண்ட், அதனால L of S' is equal to W அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ ப்ரூஃப் முடிஞ்சது. சப்போஸ் S வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், லீனியர்லி டிபெண்ட். அது லீனியர்லி டிபெண்டட்னா மேலே உள்ள தியரம் படி Vkங்கிறத வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரெசீடிங் வெக்டார்ஸாக எழுத முடியும். அப்போ S1 அப்படிங்கிற ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது Vkங்கிற எலமெண்ட் இல்லாத ஒரு செட்டு S1 அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா
L of S1 is equal to L of S அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ L of S1 equal to L of Sங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் S1ங்கிறது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் ப்ரூஃப் வந்து முடிஞ்சுது. சப்போஸ் S1 லீனியர்லி இண்டிபெண்ட் இல்லை அப்படின்னா அப்போ S2ங்கிற இன்னொரு செட்டை கன்சிடர் பண்ணணும். அது லீனியர்லி டிபெண்ட்டு, அப்போ ப்ரிசீடிங் வெக்டார்ஸாக எழுத முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து S டேஷ் அப்படிங்கிற ஒரு செட்டு கிடைக்கும், இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி. அப்போ L of S டேஷ் இஸ் ஈக்குவல் டு W அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ் அண்ட் டைமென்ஷன், இதுதான் வந்து செக்ஷனோட நேமு. லீனியர்லி இண்டிபெண்ட் சப்செட் ஆஃப் எ வெக்டார் ஸ்பேஸ் விச் ஸ்பேன்ஸ் த ஹோல் ஸ்பேஸ் V இஸ் கால்ட் அ பேசிஸ் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் சப்செட் ஆஃப் வெக்டர்ஸ். எந்தெந்த லீனியர்லி இண்டிபெண்ட் சப்செட் ஆஃப் வெக்டர்ஸ் இது ஹோல் ஸ்பேஸையே ஸ்பேன் பண்ணுது அப்படின்ட்டு எடுப்போம். லீனியர் ஸ்பேனை வந்து L of Sன்னு சொல்லுவோமா. இது ஸ்பேன் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஹோல் செட்டுக்கே வந்து ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா தென் அந்த வெக்டார் ஸ்பேஸை தான் வந்து நம்ம பேசிஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டை வந்து நம்ம பேசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு தியரம் என்னது அப்படின்னா a finite dimensional vector space contains finite number of linearly independent vectors which spans V. ஸோ ஒரு finite dimensional vector space இருந்துச்சு அப்படின்னா அதில் finite number of linearly independent vectors இருக்கும், அது ஹோல் ஸ்பேஸையே வந்து ஸ்பேன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ சின்ஸ் V is finite dimensional, அது வந்து finite dimensional அப்படிங்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா there exists a finite subset S of V such that L of S is equal to V அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லீனியர் ஸ்பேனோட டெஃபினிஷனாக வந்து இருக்கும். செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த elements of S is called the linear span. V வந்து finite dimensional vector space-ஆக இருந்துச்சு அப்படின்னா L of S is equal to V அப்படிங்கிறது கிடைக்கும். இது known result. ஸோ L of S is equal to V அப்படின்னு கிடைச்சதுன்னா by above theorem S contains a linearly independent subset such that L of S dash is equal to V. மேலே பார்த்த தியரம் அதுதானே. S வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் such that L of S is equal to V அப்படின்னா நமக்கு S dash அப்படிங்கிறது ஒரு சப்செட் எஸ்ஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் such that L of S dash is equal to Vன்னு கிடைக்கும்னு. ஸோ மேலே உள்ள தியரம் படி என்ன சொல்லிடலாம் அப்படின்னா L of S dash is equal to L of S is equal to V அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட முடியும். அதனால வந்து இந்த S டேஷையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா பேசிஸ்னு சொல்லிடலாம். ஏன்னா L of S dash is equal to Vன்னு கிடச்சிருச்சா. ஸோ அதனால இதை வந்து நம்மளால் பேசிஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். Therefore finite dimensional vector space contains a finite number of linearly independent vectors. ஸோ அதுவுமே வந்து அதை ஸ்பேன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூட் ஆகும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து இது வரைக்கும் வந்து பாருங்கள். இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்.